அழகான பெண் சிவன் கிட்ட போய் தன்னை பேயா மாத்த சொல்லி கேக்குறாங்க. ஏன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். காரைக்கால் அம்மையார்னு ஒரு அழகான பெண் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு திருமணமும் ஆயிடுச்சு. ஒரு நாள் அவரோட கணவன் மாம்பழத்தை கையில கொடுத்துட்டு, நான் குளிச்சுட்டு வரேன், வந்ததும் சிவனுக்கு இதை படைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் குளிக்கவும் போயிடுறாரு. இந்த கேப்ல சிவனோட ஒரு பக்தர் எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் இருந்தா தாங்கம்மா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இவங்களும் மறந்துட்டு அந்த மாம்பழத்தை எடுத்து கொடுத்துறாங்க. கணவரோ திரும்பி அந்த மாம்பழத்தை கேட்கிறாரு. இவங்களும் ரொம்ப பதட்டப்படுறாங்க. ஐயோ நம்ம கொடுத்துட்டோமே, சொன்னா திட்டு விலகுமே, என்ன பண்றது அப்படின்னு சிவனை வேண்டி எனக்கு ஒரு மாம்பழம் தா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே மாம்பழமும் தானா கைக்கு வருது. இந்த அதிசயத்தை பார்த்த கணவர், ஐயோ இவருக்கு ஏதோ சக்தி இருக்கு, ஏதோ பிரச்சனை, நம்ம கூட இருக்க வேணாம், விட்டுட்டு போயிடலான்னு விட்டுட்டும் போயிடுறாங்க. விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க அழகா இருக்கனால நிறைய ஆண்கள் இவங்களை அப்ரோச் பண்றாங்க. அப்போ இவங்களுக்கு அதுல எந்த உடன்பாடுமே இல்லை. அதனால சிவன் கிட்ட போயிட்டு, என் வாழ்க்கை ஃபுல்லா நான் உனக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன், இந்த அழகு எனக்கு தேவையில்லை, என்ன ஒரு பேயா மாத்திரு தயவு செஞ்சு அப்படின்னு கேக்குறாங்க. சிவனும் ஒரு நொடியில காரைக்கால் அம்மையார ஒரு பேய் உருவமா மாத்திடுறாங்க. சிவபுராணத்துல இருக்க ஒரு கதை. இது மாதிரி கதைகள் கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய கதைகள் பார்ப்போம். பாய்.